தென் ஆற்காடு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எம்ஜிஆர் தன் காரில் சென்றார். வழி முழுவதும் மக்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிக்கு தாமதமாக செல்கிறார். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு உடனே சென்னை திரும்ப வேண்டிய சூழ்நிலை. புறப்படும் முன்பு எம்ஜிஆர் தன் உதவியாளர்களை பார்த்து சாப்பிட்டீங்களா என கேட்க அவர்கள் சாப்பிட்டதாக கூறுகின்றனர். அவர் கார் புறப்படுகிறது. கார் இப்பொழுது நகரை தாண்டி சென்று கொண்டிருந்தது. எம்ஜிஆர் காரை சாலை ஓரமாக நிறுத்த சொன்னார். டிரைவர் காரை ஓரமாக நிறுத்துகிறார். காரணம் தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க எம்ஜிஆர் அவசரமா சென்னை போக வேண்டும் என்பதற்காக, நான் கேட்டப்ப சாப்பிட்டதா எல்லாரும் பொய் சொல்லியிருக்கீங்க. விழாவுக்கு என்னை அழைத்தவர்கள் ஆர்வத்தில் உங்களை கவனிக்க மறந்து இருப்பாங்க. உங்க முகத்தை பார்த்து நீங்க சாப்பிடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டே, அதனால தான் விழாவுக்கு ஏற்பாடு செய்தவர்களை இட்லி பார்சல் செய்து கொடுக்க சொன்னேன். வண்டியில் உள்ளது, எடுத்து சாப்பிடுங்கள் என்றார். நெகிழ்ந்து போன உதவியாளர்கள் பார்சலை எடுத்து மர நிழலில் அமர்ந்து சாப்பிட்டனர். பசியில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவருக்கு விக்கல் எடுத்ததை பார்த்து எம்ஜிஆர் தண்ணீர் ஊற்றி கொடுத்தார். மக்கள் திலகம் தொண்டனுக்கு தொண்டன். அதனால் தான் இறந்தும் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.